டைரி எழுதுகிற பொண்ணுங்க எல்லாருமே சின்சியர் லவ்வர்ஸ் தெரியுமா? எனக்கு இப்போது சின்சியர் ஃபீல் வந்திருக்கு. ஐ எம் இன் லவ். ராகுல். அழகுன்னு சொல்ல முடியாது, பட் ஸ்டில் ஐ லவ் him. நாங்கள் 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நடுவில் 2 பேரும் பிரிய வேண்டிய சூழ்நிலை. தேங்க் காட் இட் மேட் மை லவ் ஸ்ட்ராங். அண்ட் நான் ரொம்ப நாள் கழித்து இப்போ ரீசெண்டாக எஃபியில் மீட் பண்ணோம். யூனோ வாட், அவன் நம்பர் எனக்கு கிடச்சிருக்கு. நாங்கள் இப்போது ஃபோன்லேயே பேச ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் ஐம் ஹாப்பி. ஹலோ. Hello, who is this? ஹே ராகுல், ஐம் கீர்த்து. ஹவ் ஆர் யூ? Kirtu. ஹே, ஐம் கீர்த்தனா. Oh, hi, how are you? யார் நம்பர் இது? மை நியூ நம்பர். ஹியர் ஆஃப்டர் டெக்ஸ்ட் மீ டு திஸ் நம்பர். பிஎஸ்என்எல் நம்பர் தான். ஏய், நீ தானே டெக்ஸ்ட் பண்ணுற? சரிப்பா, நான் தான் டெக்ஸ்ட் பண்ணுறேன். ஹியர் ஆஃப்டர் ஐ வில் டெக்ஸ்ட் யூ ஃப்ரம் திஸ் நம்பர், ஓகே? ஃப்ரீயா? No, have some work. என்ன? I'll tell you later. Let it to be a surprise. ஓகே, பாய். டேக் கேர். You too. ஹே, ஹாய் ரா. சொல்லு கீர்த்தனா. I have a request to you. Call me Kirtu hereafter. எனக்கு அப்படி கூப்பிட்டா தான் பிடிக்கும். ஓ சரி கீர்த்து. என்ன டிரைவிங்கில் இருக்கியா? No, I'm in Focus Studio. ஃபோக்கஸா? Yeah. Oh, great. I knew about that. I couldn't get you. I mean your unique gift for your parents' 36th anniversary. Yeah, and your grand celebration for it. Really, chance illa. No one will do like that. You're simply great. Hey, wait. How you know all this? Hey, you went to Ramya's house for collecting their wishes? Yeah, she said you. Yeah, usually we used to speak about you. Yeah, and that was something special. Pesama irupom. Hey, you mean? Hey, I know you since childhood. In childhood we used to chat. Yeah. Really, I missed your friendship a lot, Rahul. Now I'm very happy that I'm speaking to you. Me too, Kirtu. Hey, hi Rahul. Did you get the info? Hey, Kirtu, what info? Hey, our school friends arranged for a GT this week. This Sunday, yeah. Yeah, Ramya said to me, but What? mostly I won't come. I know. Ramya said to me. You said no for GT. That's why I called. Why are you saying no? நான் பிளேஸ் ஆன கம்பெனியில் இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க அதான். Hey, Verizon தானே? உனக்கு எப்படி தெரியும்னு எனக்கு தெரியும். The answer will be Ramya, Yeah. right? அவளை நேரில் பார்த்துக்கிறேன். Hey, that's why we are asking you to come. Okay, I'll try. Bye-bye. Okay, bye. உங்க பிஜி தான் அப்படியே போயிட்டு ரொம்ப இருக்கு. நாள் ஆச்சு. இந்த வீட்டு பக்கம் ஆளை காணோம். என்ன வீட்லயும் யாருமே இல்ல. என்ன விஷயம்? ஓகே ஓகே ஓகே. நான் காலேஜ் படிக்கிறேன்ல வெளியூர், அதனால ரொம்ப பிஸியாக இருக்கேன்டா. சரி அப்பா கிளாஸ்லாம் எப்படி Yes, இருக்கு? very nice. Hi Rahul. Hi guys. ஹாய் ராகுல். Hey, when you came Rahul? ஏன் உனக்கு தெரியாதா? I saw you. You were chatting with your friends. You look beautiful in this white dress. Oh, yeah. நீயும் தான் ராகுல். Verizon எப்படி இருந்தது? Yeah, super. நல்ல கம்பெனி. I'm really happy that I got selected there. Me too. What? I'm happy that you got selected in such a company. எங்க அந்த ரம்யா வரலையா? No, she's in fever, that's why. Hey, you can come to my home, na? உங்க வீட்டுக்கா? உங்க டாடி இருப்பாரு. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இல்ல? He won't say anything if it's you. So வா ராகுல். சொல்றேன். ஹே கீர்த்து. சொல்லு ராகுல். அதிசயம்மா நீ கால் பண்ணியிருக்க? நான் உங்க வீட்டுக்கு வரலாமா? ஹே, என்ன கொஸ்டின் இது? ஷுவர். ஹாய் அங்கிள். ஹாய் ராகுல்.
உட்காருப்பா. என்னப்பா ராகுல், எப்படி இருக்க? நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன் அங்கிள். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. என்ஜினியரிங் தானே படிக்கிற? எங்க? பிஎஸ்டி காலேஜ். கோயம்புத்தூர் பிஜி காலேஜா? நல்ல ஆமா, காலேஜ் இல்லப்பா அது. கீர்த்து சொன்னாப்பா நீ வருவேன்னு. கீர்த்து வந்துட்டேன்ப்பா. Hi. ஹாய் ராகுல். ஓகே, பேசிட்டு இருங்க, கொஞ்சம் வேலை இருக்கு. உள்ள போய் பேசலாம். ம். ஏய் நில்லு, என்னை பற்றி ஏதாவது சொன்னியா? யார்கிட்ட? உங்கள் அப்பா கிட்ட? நீ வருவேன்னு சொன்ன. இல்லை, நீ ஏதோ சொல்லியிருக்க. உங்கள் அப்பாவோட ரிசீவிங்கே வித்தியாசமாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு தான் புதுசாக இருக்கு. ஐ ஹாவ் மிஸ்ட் அவர் ஃப்ரெண்ட்ஷிப் அ லாட் ராகுல், அண்ட் நவ் ஐம் ஹாப்பி that we are talking to each other. ராகுல், என்னப்பா சாப்பிட்ற? இல்லை அங்கிள், அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அங்கிள். ஜூஸ் காஃபி எதுனா எடுத்துட்டு வரேன்ப்பா. கீர்த்து அப்பா, என்ன பண்ணுறது? கீர்த்தூரா I'm leaving now. hey wait, why? Bye. வரேன் அங்கிள். என்னப்பா கிளம்பிட்ட? டைம் ஆயிடுச்சு அங்கிள், கிளம்புறேன். ஓகே, பார்த்து பாப்பா. டேக் கேர். பாய். என்ன மீட் பண்ணணும்னு சொன்னேன், பட் why your mom? Yeah, is that true? What? அந்த பிக்சரில் இருந்தது. Yeah, it's true. See கீர்த்து, இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு செட் ஆகாது. They won't accept it. Please do understand. என்னடி வயசாகுது உனக்கு? எவ்வளவு திமிரு இருந்தா என்கிட்டே சொல்லுவ? அம்மா இல்லாத பொண்ணுன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தா? இல்லப்பா. இனிமேதான் பேசின கொன்னுடுவேன். அப்பா, காஃபி. அப்பா, அப்பா காஃபி. அப்பா, சேஞ்ச் த சேனல் அப்பா. அப்பா, சேஞ்ச் த சேனல். அப்பா, சேஞ்ச் த சேனல் அப்பா. ஹலோ. ஏய் கீத்து, எப்படி இருக்க? ஹே சொல்லுடா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஜாப் எப்படி போகுது? ஏய் அதை விடு, என்னடி ஆச்சு? அப்பா ஃபோன் பண்ணி கத்துறாரு. அந்த பையனை பிடிச்சிருக்குன்னா சொல்லு, நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன். எனக்கு அப்பா சம்மதம் தான் முக்கியம். அதான் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். ஏய் என்னடி சொல்கிற? லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியா? புரியல. Rahul doesn't know that I'm in love with him. And we never spoke with each other. I don't know even if he remembers me or not. ஏய் லூஸ் ஆடி நீ. ஆமாண்ணா, அப்பா மேலேயும் அவ மேலேயும். சரி விடு, செமஸ்டர் எக்ஸாம் ஒழுங்காக பண்ணு. இந்த ப்ராப்ளம் எக்ஸாம்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. I know டா,
டேக் கேர். டெல்லியில் ஊர் சுத்தாத. சரிடி, பாய். Okay. டேக் கேர். அப்பா, ரிசல்ட் வந்துச்சுப்பா. நான் தான் டிபார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட். இதோ மொமெண்டோ. அப்பா, அப்பா. ஹலோ கீத்து. ஹே, சொல்லு ரம்யா. அவ ரிசல்ட் என்னாச்சு? அடி பாவி, சொல்றேன்டி. அதுக்கு தானே ஃபோன் பண்ண. சரி சரி சொல்லு. நீ டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் தானே? ஆமாம், அதுக்கு என்ன? ராகுல் ரிசல்ட் என்னாச்சு? அவன் காலேஜ் ஃபர்ஸ்டாண்டி. ஓ மை காட். ஹலோ ஹலோ, இருக்கியாடி? ஹே விக்கி. ஹாய்ப்பா. வா 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 வா. ஏ கீத்து, பேசணும். ஆ அப்பா கூப்பிட்றேன். ஆ உட்காரு, நல்லா உட்காரு. அப்பா, அப்பா, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா. என்ன பிரச்சனை உங்களுக்கு? பேசாம இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? என்னடா பேச சொல்ற? ஆ? என்ன பேச சொல்ற? அவ என்ன தப்பு பண்ணிட்டா? ஏய், நீ என்ன அவளுக்கு சப்போர்ட்டா? இதுக்கு தான் டெல்லியிலேருந்து வந்தியாடா நீ? அப்பா, புரியாம பேசாதீங்கப்பா. கீர்த்து ஒன்றும் பண்ணல. 18 வயசுல லவ் கேக்குதா இவளுக்கு? ஐயோ அப்பா, அவ இன்னும் லவ்வே பண்ணல. என்ன சொல்ற? அவ தான் சொல்றாள ஒருத்தனை லவ் பண்றேன்னு. அப்பா, லவ் பண்ணலப்பா இன்னும். என்ன கதை சொல்ற? ரம்யா கிட்ட அந்த பையனை பத்தி பேசிட்டு இருந்ததை நானே கேட்டேன். அப்பா, நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க. ஏய், போடா அவன் வேலையை பார்த்துட்டு. அப்பா, உங்களை மதிச்சு பேசினா இதான் நீங்க காட்டுற மரியாதையா? உட்காருங்கப்பா. அப்பா, விட்டா பேசிட்டே போறீங்க. அவனை லவ்ன்ற பேர்ல மணிக்கணக்கில் ஃபோன்லயோ நெட்லயோ சேட்லயோ பேசிட்டே இருக்கா? இல்லை மூஞ்சில முக்காடு போட்டு பார்க்கு, பீச்சு, தேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் சுற்றிட்டா இருக்கா? சொல்லுங்கப்பா. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஊரில் முக்கால்வாசி பேர் இதாப்பா பண்ணுறாங்க. ஆனால் நம்ம கீர்த்து இதில் ஒன்று கூட பண்ணலப்பா. அப்பா, கீர்த்தனா டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட்னா அவன் காலேஜ் ஃபர்ஸ்ட்ப்பா. இவளை விட நல்ல சேலரியில், நல்ல கம்பெனியில் ஒழுங்காக ப்ளேஸ் ஆகிருக்கான். நீங்களோ நானோ தேடி பார்த்துருந்தா கூட இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடச்சிருக்க மாட்டார். அப்பா, உங்கள் வளர்ப்பு தப்பாக போகும்னு நீங்களே எப்படிப்பா யோசிச்சிங்க? அம்மா, தப்பு பண்ணிட்டேம்மா. நான் தப்பு பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிடுமா. இல்லைப்பா. அப்பா, அப்படிலாம் இல்லைப்பா. உன்கிட்ட பேசாம, உன்னையும் பேச விடாம நான் இத்தனை நாளா உன்னை கொடுமைப்படுத்திட்டேன். உன்னை அப்பான்னு கூப்பிட விடாம எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கிட்டேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா. ஐ எம் சாரிம்மா, ஐ எம் சாரி. சரி, யாரும்மா அந்த பையன்? ராகுல்ப்பா. சரிம்மா, அந்த பையனை வர சொல்லுமா. நீ ஆசைப்பட்ட மாதிரியே அவங்க கூட சந்தோஷமா இருமா. I love you, Keetu. I want to marry you. நான் மட்டும் இல்லை,
நம்ம வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இது தான் ஆசைப்படுறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஒரு சில பேர் சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் முக்கால்வாசி பேர் டைவர்ஸ்னு 1 வருஷத்துலேயே கோர்ட்டுக்கு போகிறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் யாருக்குமே பொறுமை இல்லை, விட்டு கொடுக்குற தன்மை இல்லை. அதனால தான் இன்னைக்கு லவ் பண்ணுறதுல பாதி பேர் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் லவ் பண்ணுறாங்க. இன்னைக்கு லவ் பண்ணுறதுல பாதி பேர் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் தான் லவ் பண்ணுறாங்க. ஆனால் கீர்த்தனா லவ் பண்ணாலும் ஆசைப்படுறத என்கிட்ட சொல்லியிருக்கா. நான் ஒத்துக்கிற வரைக்கும் பொறுமையாகவும் பாசமாகவும் இருந்து ஒத்துக்க வச்சிருக்கிறா. இந்த மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு அடுத்த ஜென்மத்திலையும் கிடைப்பாளான்னு தெரியல. இன்றைக்கி என்னோட பொண்ணு கீர்த்தனா அவன் மனசுக்கு பிடிச்ச பையனை லவ் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கா.